அன்பினர்களே, நாளை விடிந்தால் வெள்ளிக்கிழமை. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை குழப்பதற்காக அது கூடுதலாக பலஸ்தீன மக்களின் தொழுகையை நடத்த வேண்டும். அல்லக்ஸா பள்ளிவாசல், இந்த அல்லக்ஸா போராட்டம் தானே தொடர்ச்சியாக வளைகுடா யுத்தத்துக்கான முழு காரணமும். அந்த வகையில் அந்த அல்லக்ஸா பள்ளிவாசலுக்குள் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய குடிமக்களுடன் தற்போதைய பாதுகாப்பு அமைச்சன் பென்னிக்வீர் நுழைந்து அட்டகாசம் பண்ணி இருப்பதாகவும், அங்கு இஸ்ரேலிய குடிமக்கள் நிலை கொண்டிருப்பதாகவும், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பெரிய ஒரு செய்திகள் உலக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை மாலை நடந்திருக்கின்றது. அது நாளை பலஸ்தீன மக்கள் அங்கு தொழுகை ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகையை குழப்பதற்காக ஒரு திட்டம் என்றும் செய்திகள் கசிந்த வண்ணம் இருக்கின்றது. சர்வதேச சட்டத்தையும் மீறி அல்லக்ஸா மசூதிக்குள் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய குடிமக்களை அழைத்து கொண்டு தற்போதைய பாதுகாப்பு அமைச்சர் பென்கிபீர் வழிநடத்தி நுழைந்திருக்கின்றார் என்றும் அது ஒரு அத்துமீறல் சம்பவம் என்றும் சொல்லப்படுகிறது. பிராந்திய பதற்றத்தை தூண்டும் வகையில் மிகவும் ஆத்திரமூட்டும் செயலாக இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென்கிபீர் வியாழக்கிழமை அன்று 3000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய குடிமக்களை அழைத்துக் கொண்டு அலக்ஸா மசூதி வளாகத்திற்குள் நுழைந்திருப்பது என்பது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க செயல் என்று சொல்லப்படுகின்றது. கோவில் அளிக்கப்பட்டதன் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த பல பிரயோகத்தை பலஸ்தீனிய அதிகாரிகள் ஒரு அபாயகரமான பதற்ற அதிகரிப்பு என்றும் கண்டித்துள்ளனர். இதுக்குரிய ரிட்டர்ன் நாளைக்கு நடக்கும், பார்க்கலாம். ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள இஸ்லாமிய அறக்கட்டளை துறை காலை நேரங்களில் 3228 குடியேறிகள் புனித வளாகத்துக்குள் நுழைந்ததாக தெரிவித்துள்ளது. இதில் பங்கேற்றவர்கள் பாறை குவிமாடத்திற்கு டோம் ஆஃப் த ராக் முன்பு இஸ்ரேலிய தேசிய கீதத்தை முழக்கமிட்டும் முற்றங்கள் முழுவதும் ஆக்கிரமிப்பு கொடிகளை ஏற்றியும் இருந்தனர். இந்த ஊடுருவல்களில் லிகுட் நாடாளுமன்ற உறுப்பினர் அமித் ஹெலேவி மற்றும் சக நாடாளுமன்ற உறுப்பினர் நிசிம் பத்தூரி ஆகியோர் அடங்கிய ஒரு தூதுக்குழுமம் இருந்துள்ளது. அமித் ஹெலேவி மசூதி வளாகத்திற்குள் இஸ்ரேலிய கொடியை ஏற்றியது காணப்பட்டதாம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் பலத்த பாதுகாப்பின் கீழ் நடத்தப்பட்ட இந்த ஊடுருவலின் போது ஜெருசலேமின் பழைய நகரம் மற்றும் மசூதியின் வாயில்களை சுற்றி கடுமையான இராணுவ நடவடிக்கைகள் விதிக்கப்பட்டன என்றும், ஏராளமான பாலஸ்தீனிய வழிபாட்டாளர்கள் வளாகத்தை அடைவதை இஸ்ரேலிய படைகள் தடுத்ததாகவும், பாதுகாப்பு படையினர் பல வழிபாட்டாளர்களை தாக்குவதற்கு முன்பு குறைந்த எண்ணிக்கையிலானோர் மட்டுமே அதிகாலை தொழுகையை நிறைவேற்ற அனுமதிக்கப்பட்டதாகவும் சாட்சிகள் தெரிவித்துள்ளது. இது புனித தலங்களின் அப்பட்டமான மீறல் என்று பலஸ்தீன செய்தி வருகிறது. ஜெருசலேமில் உள்ள அறக்கட்டளைகள் மற்றும் மத விவகாரங்கள் அமைச்சகம் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்ததுடன், இது இஸ்லாமிய புனித தலங்களின் புனித தன்மையின் அப்பட்டமான மீறல் மற்றும் அல்லக்ஸா மசூதியின் தற்போதைய வரலாற்று மற்றும் சட்டப்பூர்வ அந்தஸ்தின் மீதான ஒரு கடுமையான தாக்குதல் என்று விவரித்துள்ளது. அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றில் யூதர்களின் பண்டிகைகளை பயன்படுத்தி ஊடுருவல்களை தீவிரப்படுத்துவதும், வளாகத்திற்குள் தல்மூத் சடங்குகளை நடத்துவதும், கால கட்டுப்பாடுகள், இட ஒதுக்கீடு மற்றும் நிர்வாகத்தை கைப்பற்றுதல் ஆகியவற்றின் மூலம் அல் அக்ஸா மசூதியை பிளவுபடுத்துவதற்கான ஆக்கிரமிப்பின் திட்டமிட்ட சதியின் ஒரு பகுதியாகும் என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. 144 துனாம்கள் மொத்த பரப்பளவை கொண்ட புனித அல் அக்ஸா மசூதி முஸ்லிம்களுக்கு மட்டுமேயான பிரத்யேக உரிமையாகும். அதை பிரிக்கவோ பகிரவோ முடியாது என்று அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தின் மிக உயர்ந்த அரசியல் மட்டங்களில் மேற்கொள்ளப்படும் இந்த ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் இப்பகுதி முழுவதும் ஒரு மத போரை தூண்டுவதை நோக்கமாக கொண்டுள்ள என்றும் தெரிவித்துள்ளது. சர்வதேச சமூகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் நிறுவனங்கள் தங்கள் சட்ட மற்றும் தார்மீக பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்றும் அமைச்சகம் அவசரமாக அழைப்பு விடுத்ததுடன், ஜெருசலம் மற்றும் அதன் புனித தலங்களுக்கு எதிரான திட்டமிட்ட மீறல்களை நிறுத்த ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் மீது கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் பலஸ்தீனியர்களின் உறுதியான நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக
தீர்க்கமான நிலைப்பாடுகளை எடுக்குமாறு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு அது வேண்டுகோள் விடுத்துள்ளது. தீவிரவாத நடைமுறைகளை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதை நோக்கிய ஆபத்தான மாற்றம் என்றும் பென்கிபிரின் பங்கேற்பை ஒரு ஆபத்தான பதற்ற அதிகரிப்பு மற்றும் வரலாற்று மற்றும் சட்ட ரீதியான தற்போதைய நிலையின் அப்பட்டமான மீறல் என்று ஜெருசலம் ஆளுநரகம் வர்ணித்ததுடன் இது தீவிரவாத குழுக்களின் தாக்குதலில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் ஆத்திரமூட்டும் நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வதை நோக்கிய ஒரு அடிப்படை மாற்றத்தை குறிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளது. ஆளுநரகத்தின் ஆக்கிரமிப்பு படைகள் மசூதிக்கு உள்ளேயும் அதை சுற்றியும் பெருமளவிலான படையினரை நிறுத்தியதால் முற்றங்களில் வழிபாட்டாளர்கள் மற்றும் காவலர்களின் இருப்பு கணிசமாக குறைக்கப்பட்டது. இதற்கிடையில் குடியேறிகள் தங்கள் ஊடுருவல்களை தொடர்ந்தனர். மசூதியின் கிழக்கு பகுதியில் டெர்பிலின் தொழுகை பட்டைகளை அணிந்து கொண்டு தாங்கள் மாபெரும் சிரம் பணிதல் என்று அழைக்கும் சடங்குகளை செய்து உரத்த குரலில் பக்தி பாடல்களை பாடினர். யாரு? இஸ்ரேலியர்கள். அதே நேரத்தில் கோயில் குழுக்கள் நாள் முழுவதும் ஊடுருவுகளின் எண்ணிக்கையை சுமார் 5000 அதிகரிக்க முயன்றன. இந்த ஊடுருவுகளின் பென்கிபீர் பங்கேற்பதும் கோயில் குழுக்கள் மற்றும் குடியேறிகளின் இந்த தீவிரமயமாக்கலும் தீவிரவாத குழுக்களின் தாக்குதலும் இருந்து ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தால் இந்த நடைமுறைகள் ஆக்கப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு அபாயகரமான மாற்றத்தை குறிக்கிறது என்று ஜெருசலம் ஆளுநரகம் எச்சரித்துள்ளது. மேலும் தொடர்ச்சியான மீறல்கள் இப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அது எச்சரித்துள்ளது. இதேவேளை இதற்கான உரிய பதிலடி கொடுக்கப்படும் என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போச்சுடா. பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் இந்த தாக்குதலை கண்டித்ததுடன் இந்த ஊடுருவுகளை எதிரிகள் அல்-அக்ஸா மசூதியின் மீது தங்கள் முழுமையான கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக அதை யூதமயமாக்கும் நோக்கில் நடத்தப்படும் ஒரு அபாயகரமான பதற்ற அதிகரிப்பு மற்றும் அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என்று அது விவரித்துள்ளது. யூதர்களின் பண்டிகைகளை தவறாக பயன்படுத்தி மசூதியின் முற்றங்களுக்குள் தங்கள் இருப்பை விரிவுபடுத்தவும் சடங்குகளை நடத்தவும் குடியேறிகளுக்கு எதிராக ஹமாஸ் எச்சரித்ததோடு புனித தலங்கள் அவமதிக்கப்படுவதை எங்கள் மக்களும் எங்கள் எதிர்ப்பும் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலமில் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த நிகழ்வுகள் நடந்துள்ளன. முழுமையான 144 டூனம் பரப்பளவு கொண்ட அல்-அக்ஸா மசூதி பிரத்தியமாக இஸ்லாமிய வழிபாட்டு தலகமாகவே நீடித்து வருகிறது என்றும் அதன் அடையாளம் அல்லது வரலாற்று மற்றும் சட்டபூர்வ நிலையை மாற்ற முயற்சிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் செல்லாதது மற்றும் சட்டவிரோதமானது என்று பாலஸ்தீனிய அதிகாரிகள் கூறி வருகின்றனர். நீங்க கூறிக்கிட்டு அழிஞ்சுக்குத்தான் போறீங்க, அவன் செஞ்சுக்குத்தான் போறான். யாரு கேட்கிற? எவன் கேட்க போறான்? ஒன்று நடக்க போறல பார்க்கலாம். இந்த செய்தி மிக அவசரமாக பகிரப்பட்ட செய்தியானால் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.